அன்புள்ளங்களுக்கு வணக்கம். எங்கே நின்றுட்டு இருக்கிறேன்னு கேட்கலாம். பேக்கோட இப்போ தான் ஷிஃப்ட்டில் வந்து இறங்கணும். நம்ம ஊட்டமாக வந்து இப்போ தான் ட்ராப் பண்ணாங்க. ஊட்டமாக வள்ளியான்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இந்த வெளிநாட்டு ட்ரிப்புக்கு வரல. எங்கே போகிற அப்படின்னு கேட்குறீங்களா? நானும் என்ற மவனும் பேங்காக் கிளம்பியாச்சுங்க. ஆக்சுவலாக பேங்காக் போயிட்டு போகிற வழியில் உங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பேசிக்கிறேன். ஏன்னா வந்ததே கொஞ்சம் லேட் ஆகி போச்சுங்களா. 11:30க்கு ஃப்ளைட்டு. கிட்டத்தட்ட மணி பார்த்திங்கன்னா 9:30 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க வர சொன்னாங்க. அதனால் வந்துட்டோம். இது என்ற பையி, இது என்ற மாமன் பையி. அதனால் 2 பேரும் போகிறோம். சரி, போயிட்டு நான் உள்ளுக்குள்ளே என்ன ஏதுன்னு எல்லாம் முடிச்சுட்டு, அந்த செக்கின் கிண்டலாம் இருக்குது ரைட், எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கண்டினியூ பண்ணுறேங்க. போகலாங்களா? போகலாம். ஓகேம்மா, பாய்மா, பாய். நான் என்னமோ ஏதோ நினச்சிட்டு வந்தேனுங்களா அவசரத்தில். அது போன தடவை வந்து நம்ம இங்கேருந்து ஸ்கூட்டில் போட்டிருந்தாங்க டிக்கெட்டு. அப்போ வந்து ஸ்கூட்டுங்க இங்கேருந்து சிங்கப்பூர் டு பேங்காக் போனேன். இப்போ இந்த தடவை இண்டிகோவில் வந்து நம்ம போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் டு ஹைதராபாத் டு பேங்காக் அப்படி போடுறோம். இப்போ இன்றைக்கி பேங்காக் வந்து ரொம்ப சாதாரண ஆகிப்போச்சுங்க. நம்ம டெல்லி போகிற மாதிரி போயிட்டு இருந்தோம். 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான். ஆக்சுவலி இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 11:30 கிளம்புது. நான் என்ன நினச்சிட்டேன், நான் உங்களுக்கு 2 மணி நேரம் சொன்னால் பார்த்தீங்களா, முன்னாடி அவசரமாக அறிபறியே ஓடி வந்தோம். பார்த்தீங்கல்ல, நம்ம ஊட்டமாங்காட்டி கூட பாயும் கூட சொல்ல முடியல, அவ்வளோ அவசரத்தில் ஓடி வந்தேன். ஏன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்கள். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த வண்டி ஹைதராபாத் போகுதுன்னு. ஹைதராபாத் போயிட்டு அங்கே தான் எமிக்ரேஷனுங்களாமா. அதான் இந்த பாஸ்போர்ட் காமிச்சு இந்த எமிக்ரேஷன் பண்ணி போகிறது. அப்புறம் விசா தேவையில்லைங்க. தாய்லாண்டு நம்ம பேங்காக் விசா தேவையில்லை. நம்ம போய் இறங்கி நேராக உள்ளே போனீங்கன்னா அங்கே இருக்கிற எமிக்ரேஷனில் வெறும் சீல் மட்டும் வச்சு கொடுத்து போ அப்படின்றாங்க. அரைவல் விசா கூட கிடையாது, நேராக பாஸ்போர்ட்டை காமிச்சா போகுது. அதனால் இன்றைக்கி பேங்காக்ங்கிறது ரொம்ப ஈஸியாக போச்சு. யார் வேணாலும் டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். நீங்கள் ஒரு குறைந்த பட்ஜெட் இருந்தாலே இன்றைக்கி வந்து ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். ஒரு 30 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி தான். நீங்கள் வேணால் அந்த எஸ்பிஆர் ஹாலிடேஸ் நம்பர் நான் கொடுத்துருந்தில்லைங்க, நீங்கள் வேணால் அவங்கள கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குரூப் டூர் பேக்கேஜ் டூர் போட்டாங்கன்னா போயிட்டு வந்து பாருங்க. பேங்காக் அப்படிங்கிறதுங்க எல்லா விதமாகவும் இருக்குது. நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி. இப்போ இன்டர்நெட்டு கூகுளெல்லாம் இருக்குது இல்லைங்க, அதில் அது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அப்புறம் ஏஐலையும் அப்படி தான், நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நம்ம இந்த மாதிரி நம்ம மைண்டில் நம்ம பெற்றவங்க எப்படி வளர்த்தாங்களோ அந்த மாதிரி வந்து உங்கள் மனசில் நீங்கள் நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு நல்லபடியாக நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா பேங்காக் ஒரு அருமையான ஊர். ஃபேமிலியோட குடும்பத்தோடு எத்தனை பேர் வர்றாங்க, பேக்கேஜ் டூர் எத்தனை பேர் வராங்க. நிறைய பேர் வந்து இந்த வீடியோஸில் காமிக்கிறது எல்லாமே தப்பாகவே க்ரியேட் பண்ணி காமிச்சு அந்த பேங்காக் டூரை வேறு மாதிரி மாற்றி வச்சுருக்கிறாங்க. அங்கே கிடைக்கிற பொருட்கள், அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாம் நம்ம கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்கும். சோனி டிவி விலை கம்மியாக கிடைக்கும். ஏன்னா சோனி மேனுஃபேக்சரிங்கே அங்கே தான், சாம்சங் அங்கே தான். மேக்ஸிமம் நிறைய இதில் பார்த்திங்கன்னா மேட் இன் தாய்லாந்து தான் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி அத்தனை ஃபேக்ட்ரி அங்கே இருக்குது. அந்த மாதிரி நிறைய பொருட்கள் நம்மளுக்கு கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்கும். நிறையா விஷயங்கள் அங்கே இருக்குது. அதையெல்லாம் விட்டு போட்டு நிறைய பேர் தேவையில்லாமலாம் காமிச்சிருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. நம்ம டீமை பார்க்குறவங்க பேங்காக் போகணும் அப்படின்னா இந்த எஸ்பிஆர் ஹாலிடேஸில் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து கூப்பிட்டு கேட்டு பாருங்கள். அது போக நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் காமிக்கிறேன். என்னோடய சார்பில் நான் எங்கெங்கே போகிறேன், என்ன பண்ணுறேன், இப்படி போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் நான் காமிக்கிறேங்க. இப்போ வந்து இண்டிகோ ஃப்ளைட் வந்து ஹைதராபாத்துக்கு 11:30ங்க. அங்கே வந்து 12:45 மணிக்கு இறங்குது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரங்க. இப்போ மணி 10:15 ஆச்சு கரெக்டாக. இன்னொரு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் போயிட்டு நம்மளுக்குள்ளே ஏறுறது போகிறது, அங்கே போகிறது, அடுத்து என்னென்ன நடக்குது அப்படின்னு காமிக்கிறேன். அதுபோக இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படி ஒரு வீடியோ வரும் உங்களுக்கு. அது அடுத்த வீடியோ, செகண்ட் வீடியோ வரும். முதல் முறையாக வரும், அது தமிழில் ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணுறோம். அப்படி ஒரு மேட்ரு அது. அதெல்லாம் சஸ்பென்ஸை உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன். சரிங்களா? சாப்பிட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா சிறப்பாக அன்னபூர்ணாவில் சாப்பிட்டாச்சு. எப்போவுமே இங்கே வந்தோம்னா இங்கே அன்னபூர்ணாவில் வந்து ஒரு காப்பி, ஒரு ரோஸ்ட்டு, ஒரு சாம்பார் இட்லி, இதுதான் ரெகுலராக. அப்புறம் போன தடவை வந்தபோது அன்னபூர்ணாவுடைய ஓனர் வந்திருந்தார், சீனிவாசன் அண்ணன். சென்னையிலேருந்து வரும்போது கூட வந்திருந்தார். நம்மளே தெரிஞ்சிருக்கு, நல்லா பேசினாருங்க கூப்பிட்டு. இந்த மாதிரி வீடியோவெல்லாம் அருமையாக பண்ணுறீங்க அப்படின்னு. சரிங்க, நான் இப்போ அடுத்து போகும்போது நான் என்ன ஏதுன்னு காமிக்கிறேன். ஏதாவது நான் விட்டுருந்தாலும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்கிறேன். சரிங்களா? வாங்க போகலாம். வந்த உடனே பஸ்ஸில் ஏறியாச்சுங்க. இப்போ வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டு வண்டிக்கு போயிட்டுருக்குறோம். இண்டிகோ வண்டி அங்கே நிற்கிது. இதை சிங்கப்பூர் போகிற ஸ்கூட் வண்டி.
இதை விட என்ன முக்கியமான விஷயம்னா, இவர் நம்ம டிஎம்எஃப் வந்தோன்னே அண்ணன் வணக்கம் சொன்னார். அவருக்கு ஒரு வணக்கம். அண்ணங்க பேர் என்ன? ராம்குமார். ரைட், ராம்குமார் அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லிடுவோம். இன்னும் இருந்தாலும் எங்கள் டிஎம்எஃப் தான். இப்போ ஒருத்தர் பார்த்தோம் உள்ள, ஒருத்தர் மட்டும் இல்லை, நிறைய டிஎம்எஃப் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. இண்டிகோ அங்கே நிற்கிது வேறுங்க. ஆமாம், டிலே. ஐயோ, அது நான் சொல்ல மறந்துட்டுனுங்க. 11:35 கிளம்ப வேண்டிய ஃப்ளைட்டு ஆக்சுவலாக 12:20 தான் கிளம்புதுங்களாமா. இதுதான் ஸ்கூட்டு நிற்கிது பாருங்க. இந்த மஞ்சள் கலர் வண்டி தான் ஸ்கூட்டு. டைரெக்டாக இது நேராக சிங்கப்பூருங்க. சிங்கப்பூர் டு பேங்காக். நான் டிசம்பரில் போகும்போது நாங்கள் இந்த வழியில் தான் போயிருந்தோம். இப்போ வந்து நாங்கள் போகிறது இண்டிகோ ஹைதராபாத். கிட்டத்தட்ட 50 நிமிஷம் பக்கம் லேட்டுங்க. சரி, ஏன்னா அங்கே எப்படி இருந்தாலுமே 3 மணிக்கு மேலே தான் இது போர்டிங். 4 மணிக்கு தான் அங்கே வண்டி கிளம்புது. 4 மணிக்கு தான் ஹைதராபாத் டு பேங்காக் போகுது. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே சுற்றி கொண்டு வந்து நேராக ஃப்ளைட்டு கிட்டேயே கொண்டு போய் நம்மளை விட்டுருவாங்க. பார்த்தீங்களா, பஸ்ஸு, ஏசி பஸ். ஏந்தாங்க பஸ்லேயே போயிடலாமா ஹைதராபாத் வரைக்கும்? கோயம்புத்தூர் டு ஹைதராபாத் பஸ்ஸில் கண்டிப்பாக ஒரு நாள் போகணும். ஐயப்பா ட்ராவல்ஸ் இருக்குதில்ல, ஒரு நாள் போயிடுவோம். எஸ்ஏடி சுவாமி ஐயப்பா ட்ராவல்ஸ். நம்ம வண்டி தான். ரித்திக் என்னங்கிற பாருங்க, நம்ம வண்டி தான் அப்படிங்கிறான். உண்மையாக சொல்லிட்டு நம்ம வண்டி தான் அது எப்போவுமே. சுரேஷ் அவர் வண்டி. இந்த கிட்ட வந்துட்டேங்க. இந்த வண்டி தான். அப்பா, எவ்வளோ பெரிய ஃப்ளைட்டுங்க. பெரிய வண்டி தாங்க. தெரியுதா? பெரிய வண்டி. இதில் ஏகப்பட்ட சைஸ் இருக்க மாட்டிருக்குதுங்க ஃப்ளைட்டில். எஸ்ஸு, எம்மு, எல்லு, எக்ஸ்எல்லு, ஸ்மாலு, மீடியம், லார்ஜு, டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டிருக்குது. டபுள் எக்ஸ்எல் என்ன? அடப்பாவி என்ற வயிற்ற காமிக்கிறேன் டபுள் எக்ஸ்எல்னு. இங்கே பாருங்க எத்தனை பஸ் நிற்கிது பாருங்க. இதுங்கெல்லாம் ஸ்பைஸ் தியேட்டர்லாம் சும்மா நிற்கிது. கரெக்டாக இப்போ மணி 12ங்க. 12:20 டேக் ஆஃப். அங்கே வந்து 1:30 எனக்கு கரெக்டாக 1 மணி நேரம் தானுங்க ஹைதராபாத். 1 மணி நேரம் 5 நிமிஷம், மேக்ஸிமம் 10 நிமிஷம் அதுக்குள்ளே போயிடும். சரி, நாங்கள் போயிட்டு ஏறணுங்க. அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேங்க. அவருக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு ஒரு பாய் சொல்லிடல அவருக்கு, ராம்குமாருக்கு. நன்றி, தேங்க்யூங்க, பாய். மீண்டும் சந்திப்போம் கூடிய விரைவில். தேங்க்யூங்க. போன தடவை இப்படி தான் சிங்கப்பூரில் போகணுன்ட்டு அந்த கதையை வேறு டிஎம்எஃப் கேட்டிருக்காங்க. இன்னும் சொல்லவே இல்லைங்க. நான் ஆக்சுவலாக கண்டிப்பாக நான் ஒரு பாட்காஸ்ட்டில் தனியாக அதை பற்றி பேசுகிறேன்னுங்க. இப்படி தான் ஃபோனை வச்சு மறந்துட்டேங்க சிங்கப்பூர். அதே ஸ்கூட் வண்டியில் போய் தானுங்க, அந்த மஞ்சள் கலர் வண்டியில். சீட் நம்பர் 10ங்க. முன்னாடியேங்க. அப்புறம் முன்னாடி இறங்கி போய்க்கலாம். சீட் நம்பர் 10ன்னா முன்னாடி. ஒரு 15-20 அப்புறம் வந்தோன்னா பின்னாடி. நம்ம இப்போ முன்னாடி தான் போகிறோம். இப்போ ஆட்டோமேட்டிக் கேட்டு பாருங்க ஓப்பன் ஆகுது. அவர் பட்டன் அமுத்துனா ஓப்பன் ஆகுது. அங்கேருந்து சிக்னல் வரல. சிக்னல் வந்தால் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏர் பஸ்ஸு. அப்படியே ஏர் பஸ் ஆஃப் பண்ணணும். ஹேண்ட் பிரேக் போட்டோன்னா கீழே இறங்கிருச்சு வண்டி. அப்படியே பாருங்க எவ்வளோ கிட்ட இருக்குது. அப்பா, ஏர் பஸ் A320 நியோ லேட்டஸ்ட் வண்டி இண்டிகோ. சரி இருங்க, நான் நாங்கள் போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே எங்கள் அப்பா கிட்ட வந்து பார்க்கும்போது எத்தச்சோடு இருக்குது பார்த்தீங்களா வண்டி. இதுதான் இன்ஜினுங்க. இதான் ரைட் சைடுக்கு பாருங்க, இதுதான் இன்ஜின். இந்த பக்கம் ஒரு இன்ஜின், அந்த பக்கம் ஒரு இன்ஜின். பெட்ரோல் பூராமே இந்த ரக்கையில் தான் இருக்கும். எல்லாம் டயர்லாம் பாருங்கள் மிச்சலின் போட்டிருப்பாங்க. எல்லாம் அலைன்மெண்ட்லாம் பார்த்துருக்காங்களா, நீட்டாக ஏர் செக்கெல்லாம் பண்ணிட்டாங்களா. சரி இருங்க, அப்படியே நான் டிக்கெட்டு கிழிச்சிட்டு போயிடுறேன். டிக்கெட்டு வேறு டிக்கெட் கிழிக்கணும். இங்கே பாருங்க, இதுதான் மூக்கு. அங்கே டிரைவர் கேபின் தனியாக தெரியுது. அது வேறு பைலட்டுன்னு சொல்லணுமா? பைலட்டு கேபினுங்க. அது நம்ம அப்படியே சொல்லி பழகிட்டோம்ங்க. தேங்க்யூ. டிக்கெட் கொடுத்துருங்க. வாங்க போகலாம். மேலே படியேறலாம். படியேறி போய் கொண்டு இருக்கிறோம். அடாடாடாடாடா, அருமை. இங்கே பாருங்க இன்ஜினை. இதை இது சுற்றும் போது பக்கத்தில் நிற்கக்கூடாது வண்டி. அடேங்கப்பா, சிறப்பு. உள்ளே வந்தாச்சு. தேங்க்யூ, வணக்கம். 3 பேர் இருக்கிறாங்க வண்டிக்குள்ளே. மொத்தம் 3 பேர் இருக்கிறாங்கங்க உள்ளே ஓட்டுறதுக்கு.
2 பேர் தானே? 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேர் வெள்ளை சட்டை போட்டுருக்குறாங்க. நீ பார்த்தியா? நீ ஓட்டுறியா வண்டியை? எதில்? கேமில் ஓட்டிகிட்ருக்கிறியா? தங்க சீட் நம்பர் 10F. அப்பா, சீட் நம்பர் 10F. 10F விண்டோ. எனது சீட்டு கேட்டு வாங்கணும். 10F விண்டோ. அப்போ தான் வேடிக்கை பார்த்துட்டு போக முடியும். அதுக்காக வந்த உடனே நம்ம பெல்ட்டு போடுறோமோ இல்லையோ மறக்காமல் சீட் பெல்ட் போடணும். நம்ம காருக்கு சீட் பெல்ட் போடுற மாதிரி ஃப்ளைட்டில் ஏறின உடனே இதோ லூஸ் பண்ணிக்கணும். பத்தாதுங்க, இடம் பத்தாது. இல்லைன்னா இதை வைக்கிறதுக்கு இடம் இல்லையா? அக்கா ஹிந்தி பேசாதீங்கக்கா, இங்கிலீஷில் பேசுங்கக்கா, இல்லைன்னா தமிழில் சொல்லுங்கக்கா. சீட் பெல்ட் போட்டாச்சு. சரி, ஓகே. வெல்கம் டு இண்டிகோ சொல்லிட்டாங்க. டேக் ஆஃப் எடுக்க போகிறாங்களாம்மா. சரி, வண்டி டேக் ஆஃப் எடுக்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேனுங்க. வண்டி கிளம்பிடுச்சுங்க. மேலே ஏறுது. இந்த ஏறும்போது மட்டும் எப்போ ஃப்ளைட் ஏறினாலும் சரிங்க, ஏறும்போது மட்டும் ஒரு சின்ன பயம். இது என்ன ரைட் சைடு எடுத்துகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்காக எடுத்துகிட்ருக்கிறேன். கேமரா அங்கே இருக்குது இல்லைங்க, அதனால் ஏறிடுச்சு வருங்க. அப்படியே கோயம்புத்தூர் மாநகரம் ஃபுல்லாக தெரியுது. கரெக்டாக 12:20 நாங்கள் 12:25க்கு டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஓ ஓ ஓ கொஞ்சம் அப்படியே அடி வயிற்றெல்லாம் கலக்குது. இன்னுமா ஒரு நெமே பயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுறது, வயசாயிருச்சல்ல. சிரிக்காதம்மா, யூத்து சொல்லிக்கல. அட பயம். ஐயோ, மேலே ஏற ஏற கொஞ்சம் நெஞ்செல்லாம் லைட்டாக படபடக்குது. இந்த பக்கம் பார்க்க வேண்டாம், நம்ம இந்த பக்கம் திரும்பிக்கு வந்து பேசலாம். சீட் பெல்ட் எல்லாம் போட்டுக்கணுங்க. அப்புறம் சீட்டில் மேலே தூக்கி போட்டுக்கணும். வண்டி ஏறிடுச்சு, போயிட்டுருக்குது. 1 மணி நேரம் ஆயிருன்னு நினைக்கிறேன். 1 மணி நேரமோ 1.25 மணி நேரமோ அதுக்குள்ளே ரீச் ஆயிரும். தண்ணி மட்டும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஏதாவது நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கணும் அப்படின்னா எல்லாமே காசு தான். எல்லாமே இங்கே புக்கு வச்சுருக்குறாங்க. சரி, வண்டி போட்டுங்க. நான் இடையில உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. எப்படியும் வெற்றிகரமாக இறங்கி வந்தாச்சுங்க ஹைதராபாத்துக்கு. ஆனால் பரவாயில்லைங்க, மற்ற நேரம்லாம் லேட்டாகு. இன்றைக்கி 1 மணி நேரம் 5 நிமிஷத்துலேயும் வந்துருச்சுல்ல. 1 மணி நேரம் 10 நிமிஷத்துலேயும் வந்துருச்சு, பார்த்துருப்பீங்க. ஆனால் இறங்கும்போது சாமி கரெக்டாக வந்தாப்பிள்ளைங்க ஓட்டிகிட்டு. நம்மளுக்கு முன்னாடி 10ஆம் நம்பர் சீட்டு. இறங்குற நேரத்தில் இங்கே வந்து அது முன்னாடியே கரெக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். நான் கிட்ட வந்ததுக்கப்புறம் ஃபுல் ரைட் வண்டி படி திரும்பிச்சு. என் மனசில் நினச்சேன், அட தேதியில் போமா அப்படின்னு. அவ்வளோ பயமாகி போச்சு. பேகு இல்லை நம்ம பேக் மாதிரியே இருக்குது. மொக்கப்படுறா பை. அந்த பேக் பேர் வந்து மொக்கப்படுறா. நீங்கள் பார்த்துருப்பீங்க. வந்தால் இறங்கணும். பஸ்ஸு வந்தது. பஸ் எலக்ட்ரிக் பஸ். இண்டிகோ எலக்ட்ரிக் பஸ். இண்டிகோ எலக்ட்ரிக். ஹைதராபாத் ஏர்போர்ட் செம்ம சூப்பராக இருக்குது. 24 ஹவர்ஸ் ஃப்ளைட் அறியும். 24 ஹவர்ஸ் ஏசியோடு 24 மணி நேரம் ஃப்ளைட் பறந்துகிட்டே இருக்குது. இது வந்து டொமஸ்டிக் ட்ரான்ஸ்ஃபர்ஸு, பேக்கேஜு, டொமஸ்டிக் எக்ஸிட்டு. நம்ம எந்த பக்கம் போகணும்? சரி நான் அப்புறமேல் கண்டினியூ பண்ணுறேன். போயிட்டு கிட்டத்தட்டங்க 1/2 கிலோமீட்டருக்கு மேலே நடந்துருக்குறோம். தெரியுதுங்களா? IJKL இருங்க, இன்னும் ஜூம் பண்ணிக்காங்க. தெரியுதுங்களா? அந்த ABCDEFGHல ஆரம்பித்து இங்கே வேறு இங்கே இன்னும் MNO இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி செக் இன்னும் நடந்துட்டுருக்குறோம். இன்னும் வரமாட்டேங்குது. யாராவது அவசரத்துக்கு இது வந்தாங்கன்னா மாட்டின்னு நினைக்கிறேன். அவங்களால முடியாது. இவர் இந்த கடைசியில் எமிக்ரேஷன் இருக்குது. இனி போய் எமிக்ரேஷனை காமிச்சிட்டு
அதுக்கப்புறம் தான் உள்ள போகணும். அந்த கொடுமையை ஏன் கேட்குறீங்க? அங்கே டொமஸ்டிக் ட்ரான்ஸ்ஃபரு நம்மளுக்கு காமிச்சேன் கடைசியாக. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர் இருந்தது. அங்கே போனால் அது லாக்கில் இருக்குது. அப்புறம் திருப்பி மறுபடியும் எக்ஸிட் ஆகி வெளியே வந்து லிஃப்ட்டை பிடிச்சி மேலே வந்து இங்கே பாருங்க கூட்டத்தை. தெரியுதுங்களா இதில் எதுக்கு இந்த கூட்டம்? இது எல்லாமே எமிக்ரேஷனுக்கு நிற்கிற கூட்டம். இனி எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. மணி கரெக்டாக 2:05. இங்கே பாருங்க ஜே நிற்கிறீங்களா கூட்டம்? சரி இருங்க, நான் போய் நின்று லைனில் கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எவ்வளோ அழகழகாக வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் டியூட்டி ஃப்ரீயாம்மா. இது என்னது? வேனு ஆட்டோ நிறைய வச்சுருக்காங்க டியூட்டி ஃப்ரீயில். ஆக்சுவலாக வந்து 134வது கேட்டு. என்ன நடந்ததுன்னு கேட்குறீங்களா? பாதியோட பேசிட்டு கட் பண்ணிட்டுன்னு. அப்புறம் அது வந்து எமிக்ரேஷன் இல்லைங்க. ஏன் கட் ஆயிடுச்சுன்னு கேட்குறீங்களா? அதுக்கெலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி அதனால் வந்து கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 15 பேர். ஆக்சுவலாக நான் வந்து உங்களுக்கு 12 சொன்னேன். 15 பேர் 16 பேர் வேலை செய்கிற இடத்துல 4 பேர் வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. 200 பேர் கூட்டம். எண்ணி பார்த்தேன் நான், 200 பேர். அந்த 200 பேர் லைன் போனதுக்கப்புறம் கரெக்டாக 1 மணி நேரங்க, 59 நிமிஷம் முடித்து அந்த 4 பேர்த்து ரைட் சைடில் இருக்கிற லாஸ்ட் ஆளுக்கு என்னை மாற்றி விட்டாங்க. நான் அங்கே போய் பாஸ்போர்ட் கொடுக்குறேன். திஸ் பாஸ்போர்ட்டு இங்கே கிடையாது, கொண்டு போய் கடைசியில் கொடுக்குறான். எனக்கு ஒன்றுமே புரியல. எல்லோரும் பேங்காக் போகிறாங்க, எல்லோரும் அந்த கண்ட்ரி இந்த கண்ட்ரி துபாய் ஆளும் போயிட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் பாஸ்போர்ட் கொடுக்குறாங்க. நான் கொண்டு போய் கொடுக்குறேன், என்னால் மட்டும் முடியாதுன்ட்டு. திருப்பி அந்த கடைசிக்கு போனால் மறுபடியும் ஒரு 3 பேர். அதை கொடுத்ததுக்கப்புறம் அந்த கடைசியில் இருக்கிற ஆள் தூங்கி விழுகுறாப்புல. ஒரு பாஸ்போர்ட்டுக்கு 1/4 மணி நேரம் பண்ணுறாப்புலைங்க. 10 நிமிஷம் 1/4 மணி நேரம். எனக்கே சடைஞ்சு போச்சு, என்னடா பண்ணுறதுன்னு. அப்புறம் பார்த்தேன், சரி சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஒரு லேடி ஒன்று கொட்டாய் விட்டே இருந்தது. பரவாயில்ல, கொட்டாய் விட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வேலை சீக்கிரம் பண்ணிவிட்டு பக்குன்னு 5 நிமிஷம் கூட கிடையாது, 2 to 3 நிமிஷம் தான் பாஸ்போர்ட்டுக்கு அடிச்சு சும்மா வீசு. நேராக நானே நம்ம நின்ட்டேன். இந்த பக்கம் இருந்த பையன் என்னை பார்த்தான். நான் பாட்டு போய் நின்ட்டு, சரி நம்ம வயனு தம்பி வாதம்பி இந்த பக்கம் அப்படின்னு போய் பாஸ்போர்ட்டை வச்சோன்னே உடனே கேட்குறாங்க பின்னாடி, அதுவும் தான் மகனா அப்படின்னாங்க. தெலுங்கில் கொஞ்சம் மிக்ஸ் ஆன மாதிரி கேட்டாங்க. ஆமாங்க மகன் அப்படி வரைச்ச ஒட்டுக்கா வந்து நில்லுங்கன்னாங்க. கொண்டு போய் கொடுத்தங்க. ஒரே நிமிஷம் 60 செகண்டு பார்த்தாங்க. சக்குன்னு அடித்தாங்க. உடனே கொடுத்துட்டேன். கிட்டத்தட்ட ஏன் இப்படி ஹைதராபாத் நடக்குதுன்னு தெரியல. நீங்கள் அதுக்காக ஃபாரின் போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சிரமம்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. ரொம்ப ஈஸி. இன்றைக்கெல்லாம் ஃபாரின் போகிறது நிறைய ஊருக்கு வந்து விசாவே கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் பயந்துக்காதீங்க. என்னென்னா இது மொழி தெரியாத ஊராக இருக்கிறதில்ல தெலுங்கு. நம்மளுக்கு சென்னை போட்டு சென்னையிலேருந்து பேங்காக் போகிறது ரொம்ப ஈஸி. ஆரம் கார்டு இருக்கிறவே ஆமாங்க 4 மணிக்கு மேலே தான் சென்னை டு பேங்காக். நம்ம அதுலேயே போட்டிருக்கலாம். அப்புறம் ஆக்சுவலி நம்ம இந்த ஏஸ்பியர் ஹாலிடேஸ் தம்பி இருந்துட்டு நமக்கு டைமிங் கம்மியாக கேட்டான். கரெக்ட். ஏன்னா வந்து நம்மளுக்கு இந்த கனெக்டிங் ஃப்ளைட்டாக இருந்தாலுமே டைமிங் கம்மியாக கேட்டோம். இது ஒன்று தான் 6 மணி நேரம். அங்கேருந்து 1 மணி நேரம். இங்கே வந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 மணி நேரம் பறக்கறக்கு, ஒரு 3 மணி நேரம் பேங்காக். மொத்தம் ஒரு 6 மணி நேரம் 6.5 மணி நேரம் வந்தது. அதனால தான் நம்ம வந்து இதையே தேர்ந்தெடுத்தோம். ஆஹா இருங்க நான் இதில் வர்றேன், ஆசையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா எக்ஸலேட்டரு? இல்லை இதுக்கு பேர் எக்ஸலேட்டர். இதுக்கு பேர் என்ன? எக்ஸலேட்டருங்கிறது மேலே போகிறது, இதுக்கு பேர் வேறு தான். அது என்றவனுக்கே தெரியல. படிக்கிற பையன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நான் சும்மா நடந்துட்டு இருக்கிறேன். நடக்க வேண்டியது அப்படியே ஜாலியாக நின்னா போதும், அதே கூட்டிகிட்டு போயிடும். இந்த விட கொடுமை என்னன்னு கேளுங்க. இண்டிகோ ஃப்ளைட்டு 4 மணிக்கு, மணி என்ன இப்போ 3:15. நினச்சி பாருங்க. போர்டிங் ஸ்டார்ட் ஆயாச்சு. வந்த ஃப்ளைட் 1 மணி நேரம் லேட்டு. நம்மளே 1 மணி நேரம் நிற்க வச்சு இமிக்ரேஷனில் லேட்டு. திருப்பி பெண்ணாகு இப்போ போனோம்னா நம்மளை பேசுவாங்க பாருங்க, ஒய்ஆர்இ லேட் அப்படிம்பாங்க. நாங்கள் என்னம்மா பண்ணுறது, நாங்கள் என்ன வேண்டாவே லேட்டாக வந்தோம். சரிங்க 134 நம்பர் கேட்டு. நான் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு ஏறும்போது கண்டினியூ பண்ணுறேங்க. சூப்பராக இருக்குதுங்க. ஆனால் நல்லா ஏர்போர்ட் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. போன தடவை 10ஆம் நம்பர் சீட்டு, இந்த தடவை 22ஆம் நம்பர் சீட்டு பின்னாடி. வாங்க அப்படியே போகலாம். ஒரே சவுண்டாக இருக்குது. கேட்குதா நான் பேசுகிறதுங்க?
நம்ம பேசுறது உங்களுக்கு ஒரே சவுண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்ஜின் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிற இன்ஜின் ஆனில் இருக்குது. இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி சூடு பண்ணி விட்டுருப்பாங்களாட்டு இருக்குது. இப்போ தான் இது என்ன வண்டி? ஏர்பஸ் A320 நியோ. அதே வண்டி தானுங்க, நம்ம வந்த வண்டியே தான். அங்கே ஒரு ஸ்பைஸ் ஜெட் நிற்கிது, இந்த பக்கம் இண்டிகோ, பூரா ஃப்ளைட்டு. ஆனால் ஏர்போர்ட்டு நடந்து காலே போச்சுங்க. கிட்டத்தட்ட எனக்கு 2-3 கிலோமீட்டருக்கு மேலே நடந்திருப்போம். முடியலைங்க. டயர்லாம் மிச்சலின்னா எப்படி? மிச்சலின் போட்டிருக்காரு. மிச்சலின். இனி அடுத்து 3 மணி நேரம் நான் ஸ்டாப் நேராக பேங்காக்கில் தான் இறங்குவோம். சரி, நான் உங்களுக்கு உள்ளே போயிட்டு இப்போ கண்டினியூ பண்ண. ஒரே சவுண்டாக இருக்குது. மேலே ஏறுது ஏறுது. ஹைதராபாத்லேருந்து கிளம்பிருச்சுங்க. மணி கரெக்டாக 4:15. அப்படி மேலே ஏறும்போது ஒரு ஃபீல். முதல்ல முன்னாடி கொடுத்துட்டாங்க, கொஞ்சம் பின்னாடி கொடுத்தங்காட்டி முன்னாடி பெருசாக தெரியாது, பின்னாடி கொஞ்சம் லைட்டாக ஷேக் இருக்குல்ல பின்னாடி. மொத்தம் ஒரு 3-4 மணி நேரம் சொல்லிக்கிறாங்க. தூக்கம்தான். அதுவும் இல்லாமல் இங்கே வேறுங்க எல்லாம் கிழிச்சு வச்சுருக்குறாங்க. சிடி பூரா லைட் கேட்டு போட்டு காமிக்கிறேன். ஒன்று வண்டி மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது. ஹைதராபாத்லேருந்து கிளம்பியாச்சு. சரி, நான் போகிற வழியில் இருக்கு, அப்படி காமிக்கிறேன். ஸ்வாதிகாம் அப்படின்னா நம்ம தாய்லாந்து பாஷையில் வணக்கம் அப்படின்னு அர்த்தம். கபூன்காம்னா நன்றின்னு அர்த்தம். அதனால் ஸ்வாதிகாம் சொல்லிட்டேன் எல்லாத்துக்கும். அன்புள்ளங்களுக்கு ஸ்வாதிகாம். வந்து இறங்கியாச்சு. இங்கே வந்து விசா அரைவல், விசா அரைவல் இப்படிலாம் போட்டிருக்கு. எங்கெல்லாம் சிம் கார்டெல்லாம் வச்சுருக்காங்க. வேணும்னா நீங்கள் வந்து சிம் கார்டு வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 பாத்து அந்த மாதிரி வரலாம். இருங்க, வேணா எவ்வளோன்னு கேட்டு சொல்கிறேன். நான் என்ன ஒன்று நினைக்கிறீங்களா, ஏர்டெல்லு, வோடோஃபோனு எல்லாத்துலேயுமே பிளான் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ரோமிங் பிளானு. நம்ம அதை ஆன் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்க, அன்லிமிட்டெட் கால், அன்லிமிட்டெட் டேட்டா இந்த மாதிரி இருக்குது. அதனால் நம்ம அதை ஆன் பண்ணி விட்டுட்டோம் இன்டர்நேஷ்னல் ரோமிங்க்கு. இப்போ வந்து இறங்கி ஃப்ளைட்லேருந்து இறங்கி வந்துட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்ததெல்லாம். இப்போ வந்து அடுத்தது கீழே போனோம்னா பாஸ்போர்ட்டை காமிக்கணும். காமிச்சதுக்கப்புறம் சீல் போட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பேக் எடுக்கணும். அதுக்கப்புறம் ரூமுக்கு போகிறோம். இதுதான் நடந்தது. என்னென்னா கொஞ்சம் தூங்க முடியாமல் போச்சு. அது சொல்ல மறந்துட்டேன். அதில் ஒரு ஜென்ட்ஸ் டிரைவரு, ஒரு லேடிஸ் டிரைவரு. இந்த வண்டியில், நாங்கள் வந்த வண்டியில் காலையில் தான் தெரியுங்க. அந்த அம்மா தான் சொல்லிச்சு, இந்த மாதிரி வந்துருச்சு, லேண்டாக போகுது அப்படின்னு. கொஞ்சம் விட்டு தூங்கணும்னு வச்சுக்கங்களேன். பக்கத்தில் இருக்கிறவன் தூங்கணுமே, எந்திரிக்கவே இல்லை. என்ற பையன் இடையில 1 தடவை 2 தடவை எந்திரிச்சான். நான்லாம் சுத்தமாக எந்திரிக்கவே இல்லை. சரி, நான் போயிட்டு அப்படியே காமிச்சிட்டு நான் மற்றதெல்லாம் காமிக்கிறேன். போக வாங்க போகலாம். இதை பார்த்துக்குங்க எவ்வளோ. அன்லிமிட்டெடு ஸ்பீடு 4 Mbps, 15 நாளைக்கு 699 பாத்து. இன்ட்டு ₹2.50 கணக்கு போட்டுக்குங்க. இப்போ 1000 ரூபா அப்படின்னா 2500 நம்ம இந்தியாவோட காசுக்கு. 30 நாளைக்கு இது 15 நாளைக்கு, 8 நாளைக்கு. ஜிபி தனித்தனியாக இருக்குது. நீங்கள் பார்த்துக்குங்க, வேணுன்னா எது கம்மியாக இருக்கும்னு பார்த்துக்குங்க. அவ்வளோதானே. மேக்ஸிமம் ஸ்பீடு 5G. என்ன சொல்கிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நம்பரே கொண்டு வந்துட்டோம்னா 2500 இங்கே 1000 ரூபாய், 2500. அது 30 நாளைக்கு, 15 நாளைக்கு. ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி நிறைய அதெல்லாம் இருக்குது. இங்கே வருங்க, ட்ரூவு ஏஎஸ் 5G. ஆமாம், அது ஏஎஸ் தானே. ஆமாம், நம்பர் 1 நெட்வொர்க் இன் தாய்லாந்து. எல்லாருமே அப்படி தான் போட்டுக்கிறாங்க. நான் தான் நம்பர் 1, நான் தான் நம்பர் 1, நான் தான் நம்பர் 1. அப்படிலாம் இல்லைங்க. இருக்கிறதுலே கொஞ்சம் சுமாராக இருக்கிறது வந்து இந்த டிஹெச்எல் தாயின்னு வரும். அதுதான் 3G எடுத்துகிட்டு இருக்குது இன்னும் இந்த காலத்துலேயும். எல்லோரும் 5Gயில் இருக்கும்போது. சரி, நான் எமிக்ரேஷனை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் அப்போ, ஏன்னா கிட்ட வந்துட்டோம், நான் அதுக்கப்புறம் நாங்கள் அனுப்பிக்கிறேன். ஆனாலுங்க அந்த எமிக்ரேஷனில் வந்து மேக்ஸிமம் என்ற வேணும்னு கேள்வி கேட்கல. என்னை மட்டும் இப்படின்னு பார்த்தாங்க திடீர்னு.
என் மூஞ்சி முகரக்கட்டையில் என்ன இருந்ததுன்னு தெரியல. ஒன்று ரிட்டன் டிக்கெட் காமிங்கன்னாங்க. ஒன்று ரிட்டன் டிக்கெட்டை காமிச்சேன். ஓ ஓ மூஞ்சியில் கொமரன் எழுதி இருந்ததா? கேட்டாங்க, ரிட்டன் டிக்கெட் கேட்டாங்க. அப்புறம் ரிட்டன் டிக்கெட் காமிச்ச உடனே சரின்னு அந்த எடுத்து அடிப்பாங்க பாருங்க சீல் சட்டக்கு சட்டக்குன்னு அந்த சவுண்டு இருக்குது பாருங்க. அப்பா அப்படி அடித்தாத்தான் நம்ம வெளியவே வர முடியும். இல்லைன்னா அப்படியே ரிட்டன் இந்த பக்கம் உள்ளே விட மாட்டாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளை நிறைய பேர்த்துக்கு நிறைய விதத்தில் ஆயிருக்குது. நம்மளுக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் ஆனதில்லை. அதனால் அந்த சீல் அடிக்கிற சவுண்டு மட்டும் அப்படி இருக்குங்க, சடக்கு சடக்குன்னு. வேறு யாராவது நீங்கள் ஃபாரின் போயிருந்தீங்க அப்படின்னா சீல் அடிக்கிற சவுண்டு எப்படிங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்க, நாங்கள் இப்போ டாக்ஸி பிடிக்கணும். இவர் வந்துட்டார், மாரம்பாய் வந்துட்டார். அவர் நம்ம நண்பர் பெங்களூர்காரர் புருஷோத்தம், அவரும் வந்துட்டார். இங்கே வருங்க எக்ஸ்ட்ரேட்டர். வெளியே போய் டாக்ஸி பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். வாங்க போகலாம். இவ்வளோ நேரம் வந்து ஏமா ஏர்போர்ட்டை பேரை சொல்லலையில்லை, மக்கள் அதை கேட்பாங்கல்ல. சொர்ணபூமி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இதுவாக இன்னொன்று வந்து மூவா டாங் மாங், அது இங்கிலீஷில் அது விஸ்குன்னு வராதுங்க. இங்கே வந்து ஃபுட் கோர்ட் இருக்குது. இங்கே வந்து இப்படி தான் பேசுவாங்க, தாயில் சாப்பிட்றீங்களான்னு. இது அந்த மேங்கோ ஸ்டிக்கர் ரைஸ், மேங்கோவோடது இருக்குது. பார்த்தீங்களா, இதெல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது சாப்பாடு. இப்போ ஆக்சுவலாக நம்ம சாப்பிட வரல, கரெக்டாக காமிக்க வந்தோம் என்ன இருக்குது அப்படி சொல்லி. இங்கேயுமே சரி, நாங்கள் வர அதுக்குள்ளே டாக்ஸி பிடிக்க போகணுங்களா. கீழேருந்து 2 ஃப்ளோர் மேலே வந்துருக்கிறப்போ பிடிச்சி இப்போ டாக்ஸி இடத்துக்கு போகணும். இருங்க பார்க்கலாம் என்ன டாக்ஸி பிடிக்கிறோம். இங்கேருந்து இன்னும் கரெக்டாக 1 மணி நேரம் ஆகும் நம்ம போகிற ஏரியா. அது எங்கே என்ன ஏதுன்னு உங்களுக்கு நான் டாக்ஸி பிடிச்சிட்டு நான் கேட்டு சொல்கிறேன்னு இருக்கு. நேராக கீழே இறங்கி வந்த உடனே இந்த இடத்துல ஒரு பொட்டி இருக்குது. லார்ஜ் டாக்ஸி, ஸ்மால் டாக்ஸின்னு இருக்குது. வந்து கெட் டிக்கெட் கொடுத்தோம்னா இந்த பக்கம் லைனாக நிற்கிது இன்னோவா, இந்த மாதிரி தொட்டி வச்ச வண்டி, பேர், அவங்களுடைய ஃபோன் நம்பரு, வண்டி நம்பரு எல்லாம் அந்த பேப்பரில் தான் இந்த மாதிரி பேப்பரில் வந்துருச்சு வரும். லேன் நம்பர், பார்க்கிங் லேன் எண் 25, டிரைவரோட பேர் ரத்தின்கான் டெட்லியூ. படிக்கிறதுக்கே நான் ஒரு வாரமாக இருமாட்டு இருக்குது. அதனால் வேறு லைனாக நிற்கிது பார்த்தீங்களா ஃபுல்லாக. எங்கே போகணுமோ இங்கேருந்து கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆயிருங்களாம்மா நம்ம போகிற ஏரியாவுக்கு. ஆக்சுவலாக இந்திரா மார்க்கெட்டு அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம தங்க போகிறது. பயோஸ்கி அப்படிங்கிற ரோட், பயோஸ்கி தானே, பயோஸ்கி. சரி, நான் அப்படியே போகிற விட உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். வாங்க போகலாம். ஓ, ஒரு ஆண்டி டிரைவர். ஓகே, இந்த அக்கா தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்டர்நேஷ்னல் பேக்கேஜ் ஏற்றிடுங்க. வண்டி எடுத்து வந்தாச்சு கொஞ்சம் தூரம். சரி, இந்த அக்காட்ட வண்டி எவ்வளோ ஓடிக்குது கொஞ்சம் மீட்டர் அமுத்தி காமிங்கன்னு இந்த காலுக்கு கொஞ்சம் நேரம் புரியல. நம்ம பேசுகிற இங்கிலீஷ் புரியாது இல்லைங்க. நம்ம பேசுகிறது வந்து ஃபாரின் இங்கிலீஷ். ஓ, நம்ம இருக்கிறது இப்போ ஃபாரினில் தான் இருக்கிறோமா. சாரி அதனால் சொல்லி போட்டோம். எப்படியோ வந்து அமுத்தி காமிச்சிச்சு இந்த அக்கா. எவ்வளோ தெரியுங்களா ஓடி இருக்குது? 9,18,992 கிலோமீட்டர். முன்னாடி டொயோட்டா தான் போகுது, பழைய மெஜஸ்டி, டொயோட்டோ மெஜஸ்டி அது போயிட்டுருக்குறோம். ஹார்ன் அடிக்கக்கூடாதுங்க இங்கே, அவங்க லைனில் கரெக்டாக போகணும். என்ன தான் சொல்லுங்கள், பாரின் தான். அவ்வளோ ஒரு நீட்டான டிரைவிங்கு. என்னென்ன இந்த 2 வீலர்காரங்க தான் கொஞ்சம் கஜா முஜான்னு ஓட்டுறாங்க இங்கே ஸ்பீடு. அதுக்கப்புறம் துக் போகுது வருங்க முன்னாடி ஆட்டோ. இப்போ இன்னோவா பெட்ரோல் 2 லிட்டர் இன்ஜின் நம்ம போயிட்டுருக்கிறதுங்க, ஆட்டோமேட்டிக் வண்டி. பார்த்தீங்களா, இது கியர் லிவரில் மாற்றி வச்சுருக்குறாங்க அழகாக டிசைனர். சேம் செட்டப் நம்ம ஊர் இன்னோவா மாதிரியே இருக்கும். என்ன கியர் பாக்ஸ் மட்டும் ஆட்டோமேட்டிக். பெட்ரோல் 2 லிட்டர் இன்ஜின், அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்க, நான் ரூமுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் பேங்காக்லேயே அதிகமாக இருக்கிற மார்க்கெட் ஏரியா, இந்திரா மார்க்கெட். இதுதான் ஃபுல்லாக இந்திரா மார்க்கெட். அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குதுங்க. நான் அப்படியே பயோஸ்கின்னு சொல்லிட்டேன். அது பயோஸ்கி இல்லை, பயோக்கி டவர் தானே, பயோக்கி டவர். வாங்க போகலாம். அந்த பயோக்கி டவரில் தான் ரூம் போட்டிருக்குது. எப்பவுமே ரெகுலராக வந்து இங்கே தான் தங்குறது. அதனால் நான் உள்ளே போய்ட்டு ரூம் போட்டு நான் உங்களுக்கு ரூமை காமிக்கிறேனுங்க. இதுதாங்க ரூமு. உள்ளே வந்தோடனே என்ன பயோக்கி தானே, நான் வர வாயில் பயோஸ்கின்னே வருது. ஒரு டீப்பாயி, ஒரு சோபா, அங்கே ஒரு இது, இங்கே ஒரு டீப்பாயி,
காப்பியெல்லாம் போட்டாச்சுங்க. வந்தோடனே காப்பி குடிச்சாச்சு. ஒரு ஃப்ரிட்ஜு, டிவி, இது ஒரு ஹால் மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து நீக்க முடியாதாட்டு இருக்குது. ஆக்சுவலாக இது லாக் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் சேஃப்டிக்காக. இது ஃபுல்லாக இங்கேருந்து பார்த்தோம்னா எல்லா பில்டிங் எப்படி தெரியுது பாருங்க அழகாக. அப்படியே உள்ளே வந்தோம்னா ரெண்டு ரெண்டு கட்டல், நம்மளுக்கு ஒன்று, நம்ம மகனுக்கு ஒன்று. பாத்ரூம் கொஞ்சம் நீட்டாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் ஒரு ₹2 to ₹3 வரும் பாத்ரூம். 2000 பாத்துக்கு 3000 பாத்துக்குள்ளே வரும் சீசனுக்கு தகுந்த மாதிரி. இங்கே பாருங்க என்ன எத்தனை, அதையும் சொல்லலை எத்தனாவது மாடியில் இருக்கிறோம்னு. 25வது மாடியில் இருக்கிறோம். மொத்தம் எத்தனைங்க? 39, 41. இதோட சாப்பாடோடு சரி 41. 41வது மாடி. அது எத்தனை செகண்ட் தெரியுங்களா வருது? சும்மா ரொம்ப செகண்ட், 10 செகண்டில் வருது. குய்யுன்னு. இது பாருங்க என்ன கூட்டம். இதான் இந்திரா மார்க்கெட்டு. லெஃப்ட் சைடுக்கு இந்திரா மார்க்கெட். இப்போ அங்கே தான் நம்ம போகிறோங்க. குளிச்சு ரெடி ஆகிட்டு, பையன் குளிச்சுட்டு நீ அடுத்து நான் குளிக்க போகிறேன். சரிங்க, எப்படி இருக்குதுங்க இந்த வீடியோ? மறக்காமல் பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ